குட்டி பிள்ளைகளே, இன்று புதுசா ஒரு கதை நான் சொல்லவா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். ஒரு அழகான பசுமையான காட்டின் அருகே ஒரு பெரிய வயல் இருந்தது. அந்த வயலில் யானை, மான், குதிரை, மாடு மாதிரி பெரிய விலங்குகள் எல்லாம் வாழ்ந்து வந்தன. அந்த இடத்துல ஒரு சின்ன எறும்பு கூட்டமும் இருந்தது. அந்த எறும்பு ரொம்ப சின்னது, அதனால பெரிய விலங்குகள் எல்லாம் அத பார்த்து சிரிப்பாங்க. இவ்வளவு சின்ன எறும்பு என்ன செய்யப் போகுது? இதுக்கு என்ன புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி யானை கூட எறும்பை மதிக்கவே இல்ல. ஒரு நாள் அந்த காட்டுக்குள் பெரிய மழை பெய்தது. எல்லா இடத்திலும் தண்ணீர் தேங்கிவிட்டது. மண் எல்லாம் வழுக்கலா மாறியது. அந்த சமயத்துல யானை நடக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய குழியில விழுந்தது. யானை ரொம்ப பயந்து போச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க என்று சத்தமா கத்திச்சு. மானும் குதிரையும் மாடும் எல்லாம் சேர்ந்து யானையை இழுக்க முயன்றாங்க. ஆனா யானை ரொம்ப பெரியதுனால யாராலும் அத வெளியே எடுக்க முடியல. அப்போ அந்த சின்ன எறும்பு இத பார்த்துச்சு. நாம சின்னதா இருந்தாலும் நம்ம புத்தி பெரியது, ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சு. உடனே அந்த எறும்பு தன் எறும்பு நண்பர்களெல்லாம் கூப்பிட்டுச்சு. எல்லா எறும்புகளும் சேர்ந்து அந்த குழியின் பக்கத்துல இருந்த மண்ணை மெதுவா அகற்ற ஆரம்பிச்சாங்க. அதுக்குப் பிறகு இலைகளையும் குச்சிகளையும் கொண்டு வந்து குழிக்குள்ள போட்டு யானைக்கு ஏறி வர ஒரு வழி பண்ணாங்க. சிறிது நேரத்துக்குப் பிறகு யானை மெதுவா மேலே ஏறி வெளியே வந்தது. யானை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நான் இவ்வளவு பெரியவன் இருந்தும் உதவி செய்ய முடியல. ஆனா நீங்க இவ்வளவு சின்னதா இருந்தும் என்னை காப்பாத்திட்டீங்க. நான் உங்கள மதிக்காம இருந்ததுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னுச்சு. அந்த நாளுக்குப் பிறகு யானை மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளும் எறும்புகளை மதிக்க ஆரம்பிச்சாங்க. யாரும் இனிமே எறும்பை அவமதிக்கல. எறும்பு அமைதியா சிரிச்சுச்சு. சின்னதா இருந்தாலும் நல்ல புத்தி இருந்தா பெரிய காரியமே செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுச்சு. குழந்தைகளே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கும் பண்ணுங்க. டாடா, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.